திருநெல்வேலி ராம் திரையரங்கில் விடாமுயற்சி திரைப்படம் பார்க்க சென்ற இளைஞர் ஒருவர் தாவேக கொடியை உயர்த்தி காட்டியதால் அஜித் ரசிகர்கள் அவரை அடித்து விரட்டினர். நேற்று இரவு நடைபெற்ற சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் நடிகர் அஜித் நடிப்பில் அதேபோல இயக்குனர் மகிழ் திருமணி இயக்கத்தில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் நேற்று வெளியானது. ஆனால் நேற்று நெல்லையில் 10 திரையரங்கில் மாநகரில் மட்டும் 10 திரையரங்கில் படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் நேற்று இரவு நெல்லை உடையார்பட்டியில் அமைந்துள்ள ராம் திரையரங்கில் இதே போல நீண்ட வரிசையில் ரசிகர்கள் இரவு நேர காட்சிக்கு காண்பதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு நபர், அவர் கட்சியை சேர்ந்தவரா அல்லது ரசிகரா என்று தெரியவில்லை, ஆனால் அவர் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை காண்பித்தவர் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார் அந்த இடத்தில். அதனை அங்கிருந்த ரசிகர்கள் ஒரு சிலர் அதனை பொறுக்க மாட்டாமல் அங்கிருந்து அவரை அடித்து அவரிடம் கொடியை பிடுங்கி அவரை வெளியே அனுப்பினார்கள், அந்த கூட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார்கள். இதை அங்குள்ள ரசிகர்கள் மற்ற ரசிகர்களும் அவர்கள் படம் பிடித்திருந்தனர். அந்த காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. நடிகர் அஜித் தற்பொழுது ரேஸில் அதிகம் கவனம் செலுத்தப் போவதாக தெரிவித்திருக்கும் நிலையில், அதே போல நடிகர் விஜயும் கடைசி படத்துடன் அரசியலுக்கு செல்ல இருப்பதாக தெரிவித்த நிலையில் ரசிகர்கள் ஒருவருக்குள் ஒருவர் சமூக வலைதளங்களும் மோதியதை தாண்டி நேரில் ஒருவருக்கொருவர் மோதும் காட்சியும் கண்டிப்பாக வெறும் கண்டனத்துக்குரியது என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த இடத்தில் நடந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் தற்போது விலக்கி அவர்களை அனுப்பி வைத்தாலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறித்து எந்த ஒரு தகவலும் காவல்துறை தரப்பில் இதுவரை கொடுக்கப்படவில்லை. அங்கு அவர்கள் அந்த கட்சி கொடியை உயர்த்தி காட்டி இது கூச்சலிட்டதால் அவரை அங்கிருந்து அந்த ரசிகரை அனுப்பிவிட்டதோடு சரி. இது குறித்து தியேட்டர் நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது வெளியிலேயே ரசிகர்கள் இது குறித்து செய்த போது நாங்கள் பேசி காவல்துறையும் பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.